ஹலோ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டின்னர் ஏதாவது ஒன்று செஞ்சு ஸ்பெஷலாக கொடுத்தே ஆகணும்ட்டா என் பொண்ணு. அப்போ வாடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். எங்கே போனோம் அப்படின்னா, வீவாவில் வந்து எப்போதுமே சீஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் நின்று பேசிகிட்டு இருக்கோம், ஒருத்தவங்க வந்து இங்கே மெனக்கிட்டு பஸ்ஸில் இறங்கி இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க இருக்கிறது ரோலாவில். எதுக்குமா வந்தீங்க? இந்த சீஸ் வாங்குறதுக்காக வந்தேன். அது எப்போது பாம்லாம் வெடிச்சிட்டு ரொம்ப இதாக நில குழஞ்சிருந்தோம் பாருங்கள், அந்த டைம்லேயே வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போனாங்க. சரி, இவ்வளோ பேர் நமக்கு இவ்வளோ இருக்குது பக்கத்தில் வீவா, நம்ம இதுக்கு போகலையே அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அங்கே போனோம். எனக்கு அது வந்து கொஞ்சம் மந்தமாக இதாக இருக்கிற மாரி இருந்துச்சு. அது நமக்கு செட் ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின திங்ஸையும் அங்கேயே வச்சுட்டு நம்ம எப்போதும் போல் நம்ம டிஸ்கவுண்ட் சென்டருக்கு போயிட்டு அப்புறம் நம்ம போட்டிருக்க பிளானையும் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புனோம். அங்கே போய் இந்த பாருங்கள், டிஸ்கவுண்ட் சென்டர் போனால் தான் அப்படியே எங்கே 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 அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே போவேன் நானும். சரின்னு சொல்லிட்டு ஜாமானை கொஞ்சம் திங்ஸை வாங்கிட்டு நம்ம கேரிஃபோருக்கு போயிட்டோம். ஏன் என் கண்ணு கேரிஃபோர் முடிச்சல? ஏன்னா நாங்கள் வந்து கேரிஃபோரை தாண்டி தான் போகணும். கேரிஃபோர் தாண்டதில் உனக்கு என்னம்மா கஷ்டம்னீங்கன்னா, அந்த ஓரத்தில் தான் கைஸ் அல்பைக் இருக்குது. அது வறுக்கிற அந்த வாசனை எங்கே வரையும் வரும் தெரியுமா? ரோடை கிராஸ் பண்ணால் கூட வரும். வா சுருதி உள்ளன்னு சொல்லிட்டு தடை அதை உடை அப்படின்னு சொல்லிட்டு நானே டயட் பிளானை உடச்சி உள்ளே பூந்தேன். போயிட்டு என்ன நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிப்போம். இப்போது ஒரு 6 திரம்ஸ்லையா 650 திரம்ஸில் ஒரு பர்கர் ஒன்று இப்போ வந்து எல்லோரும் வைப் கொடுத்துட்டே இருக்காங்க, சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது. சரி அதையும் வாங்கு. அப்புறம் 18 திரம்ஸில் ஒரு இது இருந்துச்சு, சிக்கன் காம்போ, அதையும் ஒன்று வாங்கு. போதும், நமக்கு வயிற்றுக்கு நம்ம டயட்டில் வேறு இருக்கும். அந்த டயட்டை வந்து ரொம்ப உடைக்கக்கூடாது, ஓரளவு தான் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு இதை மட்டும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிடும் போதே வேறு பாப்பா உனக்கு இடையில பசிக்குமா, இது போதுமா இல்லை எதுவும் செய்யணுமா அப்படின்னு. போதும் இதுக்கு மேலெலாம் சாப்பிட்டோன்னா நம்ம வயிறு என்னதுக்காகுது, அதுமே மேற்கொண்டு நம்ம வயிறு மானக்கட்ட வயிறு பசிச்சுன்னா தண்ணி குடித்து அதை அமர்த்திடுவோம்மா அப்படின்னா. ஆமாம்மா, மானக்கட்ட வயிறு இருக்குது, இந்த வாய் இருக்குதே, இந்த வாய் இதுக்கு வெக்கமே இல்லைம்மா, அது வேணும் இது வேணும்னு வேறு சொல்லியிருக்கு. ஆமாம்மா, நான் பரவாயில்லம்மா வயசு பிள்ளை, நீங்கள் இன்னும் திருந்தலையம்மான்னா. நான் என்ன வயசானாலும் நான் இப்போ தானம்மா வந்திருக்கேன் துபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நடைய கட்டு போதும் பேசுகிறது அப்படின்னு பேசி சாப்பிட்டது வேறு என்னத்தை சாப்பிட்டோன்னு தெரியாத மாரி ஆகிப்போச்சு. கிண்டல் அடித்து சாப்பிட்டு இப்படிட்டு இந்த வெளில தான் உட்காந்து எப்போதும் சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி உள்ளே உட்காந்து சாப்பிட்டாச்சு, ஏன்னா இடம் இல்லை வெளியில். அதனால் வெளில நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்டிகேப்டுக்காகவே ஒரு சில இடங்களை வந்து பார்க்கிங்கில் விட்டுருக்கிறது நல்லாயிருக்கும். அவங்களுக்கு காரு, இந்த டாக்ஸி இதெல்லாம் ரெடியாக இருக்கிறதும் எங்கேயுமே நிற்கும். நம்ம ரொம்ப அவங்க அலைய வேணாங்கிறதுக்கு பாருங்கள், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சலுகை தானே. இது கல்ஃப் கண்ட்ரியில் வந்து இது பாராட்டக்கூடிய விஷயங்க இதெல்லாம்.